வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு வந்து ஒரு 2 ஜாதகம் எடுத்து வந்தேங்க. ஒரு 3 வருஷமா ஜாதகம் பார்க்குறேன். ஆனா ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. அதை நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு ஜாதகம் பார்த்தேன். பட் அந்த ஜாதகம் பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்கி கூஸ் பம்மான ஒரு ஜாதகம். ஓகேங்களா? 2 ஜாதகம். இது ஏன் நான் வந்து ஹைலைட்டா சொல்றேன் அப்படின்னா, சரி அதை பின்னாடி சொல்றேன். சரி, இனி முதல் ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்தோட ஒரு ஸ்பெஷலான விஷயம், நான் டேட் மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கும் பொழுது துலாம் லக்னம், 2ல சனி, 4ல புதன், 5ல சூரியன், 6ல் லக்னாதிபதி உச்சமாகி பிருகுமங்கல யோகத்துல கேதுவோட சேர்ந்து உச்ச குருவோட வீட்டுல இருக்கிறாரு, குருவின் பார்வையில இருக்காரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க. இந்த ஜாதகத்தை போட்டு பார்க்கும் போதே 12ல ராகு. இந்த ஜாதகத்தை போட்டு பார்க்கும் போதே ஒரு நல்ல ஜோசியருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதை பார்க்கும்போது கண் கலங்கி கூஸ் பம்மா ஆச்சுங்க. அப்படியே புல்ல அரிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது நான் பார்த்துட்டு பையன் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஏன்னா அந்த அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணணும். லக்னத்தை வந்து எப்போதுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இதுதான் லக்னமா இருந்தா தான் பலன் சொல்றது இல்ல. ஸோ அதனோட விஷயத்துல நான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னோடனே ஆமாங்க இருக்கு, இந்த அத்தியூட்ல இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க அப்படின்னு. சரி, நான் பார்த்தேன் என்னோட பார்வையில இந்த ஜாதகத்துக்கு என்னது, சரி லக்னாதிபதி உச்சம், ராசிநாதனையும் லக்னாதிபதியும் குரு தொடர்பு கொண்டிருக்காரு. லக்னாதிபதி சுபராகி உச்சம், இது நீங்க கண்டிப்பா பார்க்கணும். லக்னாதிபதி சுபராகி உச்சம் கிட்டத்தட்ட ஒரு 4 டிகிரியில குருவின் பார்வையில உச்சம். ராசி லக்னம் எந்த ஒரு ஜாதகத்துல பொலிவான அமைப்புகள்ல இருக்கோ அவங்க நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். தசாபுத்தி ஒத்துழைக்கும் பொழுது அவங்க சாதனையாளராக இருப்பாங்க. 2 விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த அமைப்புகள்ல லக்னாதிபதி வலுத்த உடனே நான் பார்த்துட்டு இப்படி இருப்பாரான்னு செக் பண்றேன். எல்லாமே கிடைக்குமாங்க, இப்படி இருப்பீங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் முழுக்க எந்த விதமான கெடு அமைப்புகளும் இல்லை, வாழ்நாள் முழுக்க நல்லாவே இருப்பாருங்க. எந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பாருன்னு கேட்டாங்க. நான் இந்த விஷயத்துல சொன்னேன், உச்ச குருவோட பார்வையில இருக்கக்கூடிய புதனோட தன்மையில இருந்தாலும் இங்க செவ்வாய் தான் அதீத சுபத்துவம். சுக்கரனோட சேர்ந்து குருவின் வீட்டுல குருவின் பார்வையில இருக்கக்கூடிய செவ்வாயின் துறையில வருவாரு. ஏன்னா அவர் தான் ராசிக்கு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாகவும் ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் வருவாரு. மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம் சார்ந்த துறையில பிறந்த இடத்தை விட்டு தள்ளி மிகப்பெரிய அமைப்புகள்ல வேற லெவல்ல வருவாரு, நல்லா வருவாரு. ஓகேங்களா? இப்ப மேட்ரு இதை பத்தி பேச வரல. இந்த ஜாதகத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிறைவு வந்துச்சு. இப்படி கூட சில ஆத்மா பூமியில பிறக்குமானு அதை நான் கன்ஃபார்ம் பண்ண அம்மா கிட்ட கேட்டப்ப ஆமாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இது இல்லைங்க விஷயம். இன்னொரு குழந்தை, அந்த ஃபேமிலியே ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தாங்க. முதல்ல பிள்ளைங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் ஒரு குழந்தை. இந்த இடத்துலயும் நான் டேட்டை மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஜாதகத்தை பாத்தீங்கன்னா தனுசு லக்னம், லக்னத்துல சனி, 3ல் கேது, 4ல் சுக்கிரன் உச்சம், 5ல் சூரியன் உச்சம், புதன் 5ஆம் இடத்துல, 5ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. சூரியன் உச்சம், 6ல் செவ்வாய், 9ல ராகு, 10ல சந்திரன் குருவோட சேர்ந்து இவரோட பார்வையில சுக்கிரனோட பார்வையில வந்துடுறாங்க. இங்க ராசி லக்னம் 2க்கும் குருவின் தொடர்பு, ராசிக்கும் ராசிநாதனுக்கும் அமைப்புகள்ல ஒரு மாதிரியான ராசிக்கும் லக்னாதிபதிக்கும் சுப தொடர்பு வந்துருது. ஓகேங்களா? கொஞ்சம் நிறுத்தி நிதானமாவே பேசுறேன். இதை பார்த்த உடனே, இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நான் அவங்க அம்மாட்ட கேட்கிறேன், இதெல்லாம் விடுங்க, நீங்க யாரு? இந்த 2 குழந்தைக்கு அம்மா அப்பாவா இருக்கணும்னா ஒரு சாதாரண பிள்ளைகளால ஒரு சாதாரண பேரண்ட்ஸால இந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்க முடியாது. நீங்க யாரு? இந்த கன்சல்டேஷனை கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க யாரு அப்படின்னோடனே அப்ப அவங்க நான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொழில் பற்றியான சில விஷயத்த சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த குழந்தைங்க பிறந்ததுல இருந்து நீங்க நல்லா தான் இருக்கணும். ஏன் நல்லா இருக்கணும்? இந்த குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே லக்ஸரியா வாழ இது பண்ணுவாங்க. இதுல என்னன்னா உள்ளவர் ஃபர்ஸ்ட் காட்டின ஜாதகம் வந்து ஒரு ஜாலியான டைப். இந்த ஜாதகம் கொஞ்சம் ஒரு சைலண்டான, டிம்மான, நிறைய யோசிச்ச பிறகு பேசக்கூடிய ஒரு டைப். ஓகேங்களா? இந்த 2 ஜாதகத்தோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஜாதகத்துக்கும் சுக்கிரன் உச்சம்ங்க. வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷத்தையும் எல்லா விதமான சுகத்தையும் நேர்மையான வழியில சரியான வயதுல அனுபவிக்கிறவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவங்க. இந்த அமைப்புகள்ல சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சந்திரனோட துறையில அல்லது இந்த சந்திரன் துறை அல்லது டீச்சிங் கோச்சிங் மாதிரியான பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில அப்படி இப்படின்னு வருவாங்க. ஜாதகம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அம்மாவோட ஜாதகம் கொடுக்கும்போது அம்மா வந்து லாயராகவும் சொந்த ஃபேம் வச்சிருக்கிற ஒருத்தராகவும்
அப்பா இதுல என்னன்னா இவங்க இன்னமும் நல்லா இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் வரும்னு அப்பா வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ ஏதோ ஒரு அமைப்புகள்ல இருந்தாரு. நான் சொன்னேன் அப்பா ஜாதகத்துல கடல் சம்மந்தம், ஏன்னா சனிதான் சுபத்துவமாக கடகத்துல இருந்தாரு. அப்ப கடல் சார்ந்த அமைப்புகள்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருது, என்ன பண்றீங்க என்னோடனே இந்த மாதிரி ஸ்கிரப் ரிலேட்டடான விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரியான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எந்த அளவுக்கு ஜோசியம் இருக்கு பாருங்க. இதுல இந்த 2 குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்த்தோன்னே பிறந்ததுல இருந்து எல்லா விதமான சகலத்தையும் நேர்மையான சூப்பரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அருமையான ஜாதகம்ங்க. எனக்கு இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாட்ட சொன்னேன், நீங்க 100 தடவை கேட்டாலும் நல்லா இருப்பாங்க. இதை தவிர என்கிட்ட பதில் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு இருக்கிற நல்ல ஜாதகம். இதை தயவு செய்து இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்க. யாராவது பாக்குறீங்கன்னா என்னங்க அப்படி யாருக்கும் இல்லாத விஷயம் இந்த ஜாதகத்துல என்ன இருக்கு? லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் இதெல்லாம் விட ராசியோடையோ லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ ஏதோ ஒரு வகையில இந்த சுக்கிரன் தொடர்புல வந்துடுறாரு. சுக்கிரன் லக்ஸரியை கொடுக்கிறவருங்க, சனி உடல் உழைப்பு கொடுக்கிறவரு, குரு நேர்மையை கொடுக்கிறவரு, செவ்வாய் கோபத்தை கொடுக்கிறவரு, புதன் புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறவரு, சந்திரன் நல்ல நிதானமான மனநிலையை கொடுக்கிறவரு, சூரியன் அதிகாரத்தை கொடுக்கிறவரு. எந்த கிரகம் ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கோ அந்த கிரகத்தின் தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குங்க. இந்த ஜாதகத்துல 2 ஜாதகத்திலையும் சுக்கிரனை வலுவாக பார்த்ததும் மங்கள யோகத்துல பார்த்தோன்னே அம்மா அப்பா இல்லாம அந்த குழந்தைங்க லக்ஸரி அனுபவிக்க முடியாது. குழந்தைங்க போய் சின்ன வயசுல லோன் போட்டு காடி வாங்கிட்டு வருவாங்களா, வண்டி வாங்கிட்டு வருவாங்களா? இல்ல. அந்த அமைப்புல இருக்கிறதால இந்த ஜாதகத்தை எதுக்கு இது ரெண்டையும் எடுத்தனாக்கா, நல்ல ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க பிறந்ததுல இருந்து நல்லா இருக்காங்க, எப்படிங்க இருக்காங்க? அதே 2 கை கால, அதே கண்ணு காது மூக்கு அப்படின்னு பிறக்கிற 2 பேரு பார்க்கும்போதே அவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, லக்ஸரியா இருக்கிறாங்க. எப்படி? இந்த மாதிரியான ஜாதகம். இதுல நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். உங்களுக்கு இந்த குழந்தைங்க பிறக்கலைங்க, இந்த குழந்தைங்களுக்கு நீங்க அம்மாவா இருக்க கடவுள் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. இந்த வார்த்தை உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை லக்ஸரியா இருக்கணும், அதற்காக அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அதற்காக கடவுள் இந்த குழந்தைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு. வாழ்நாள் முழுக்க இந்த 2 குழந்தைங்களும் நல்லா தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்லி முடிச்சேன். ரொம்ப 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 நிறைவா இருந்துச்சுங்க. ஜாதகத்தை நீங்க பார்க்கும் பொழுதே ஒரு நிறைவான மனசே, ஒரு நல்ல ஜோசியருக்கு இதெல்லாம் பார்த்தா சந்தோஷம் வந்துருங்க. இதுல என்ன தெரியுங்களா, பிறந்தப்ப பேர் வைக்கிறதுக்கு அரைகுறையா பார்த்தேங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுமா இங்க ஜோசியர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டுன்னு, அதனாலவே பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் கூட பார்க்காதீங்க, 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பர்சனலா அம்மா அப்பா கிட்ட எந்த மாதிரியான விஷயம் சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட. ஸோ 30 வயசுக்கு மேல சில விஷயங்கள் பண்ணுங்க, நல்லாவே இருப்பாங்க. பொண்ணுங்க அப்படி இப்படின்னு சில மாதிரி நல்லா இருக்கிற ஜாதகங்க சகலமும் கிடைக்கும். இந்த ஜாதகத்தை எங்கேயுமே போய் பார்க்கவே தேவையில்லாத அருமையான ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். வேற ஒரு நல்ல ஜாதகத்தை நல்ல ஒரு விளக்கத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.